தமிழக மக்களுக்கு வணக்கம். ஓரணியில் திருடர்கள் இந்த திட்டத்தின் கீழ தொடர்ந்து செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு அப்படின்றத நம்மால பார்க்க முடியுது. தமிழக அரசுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழக அரசு என்பதை நம்ம எல்லோருமே மதிக்கிறோம். நம்ம பார்க்கக்கூடியது திமுக அரசு அப்படின்றது தான். இந்த திமுக அரசு தொடர்ந்து செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறது. அப்போ எந்தெந்த இடத்துல வாங்குதுன்னா, மக்கள் முன்னாடியில வாங்குது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின்னா இப்ப இத்தன நாள் யாரோட இருந்தார் அவரு? அப்படின்ற கேள்விய ரோட்ல போற நபர்கள்லேருந்து ஆரம்பிச்சு, மேல் மட்டத்தில இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றதை வைத்து, இதை ஒரு திட்டமாக, ஒரு கவரப்பா, ஒரு முகமாக வைத்து இவங்க என்ன பண்றாங்க, வீடு வீடா போயி ஸ்டிக்கர் ஒட்டுவது. சரி ஸ்டிக்கர் ஒட்டுறது உங்களுடைய வழக்கம். அது வந்து இந்த 4 1/2 ஆண்டுகளா அதத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க உருப்படியா. வேற எதையும் பண்ணலன்னு வச்சுட்டாலும் கூட, இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கருடன் சேர்த்து நீங்கள் இந்த திட்டங்களுக்கு பயனாளிகளாக இருக்கிறீர்களா? அப்படின்னு கேட்டு, அதன் அடிப்படையில அவங்க கிட்டேருந்து ஓடிபி நம்பர வாங்குறாங்க. ஓடிபி நம்பர்ன்றது ஒன் டைம் பாஸ்வேர்ட் நம்பர். இல்ல ஒன் டைம் பாஸ்வேர்ட் நம்பர்ன்றது உங்களுடைய மொபைலுக்கு வரக்கூடிய எண். அத வாங்குறாங்க. இது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா, இதை வைத்து உங்களுக்கு தினம் தினம் மெசேஜ் அனுப்புறதுக்காக. மெசேஜ் அனுப்புவதோட நிறுத்திட்டா பரவால்ல. இப்ப அத வச்சு, நீங்க ஒரு கால் உங்களுடைய வங்கி கணக்கை வந்து அந்த மொபைலில் வைத்திருந்தால், அதை களவாடல் செய்ய மாட்டார்கள் என்று உத்தரவாதம் குடுக்க முடியுமா? ஏன்னா வாங்குறது யாரு? திமுக காரன். அப்ப திமுக காரன் பண்ற ஏதாவது நல்லதாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படின்ற நிலையில, இந்த திட்டத்தை வைத்து இவங்களுடைய பெண் நிறுவனம் செய்ய வேண்டிய, பணம் குடுத்து செய்ய வேண்டிய நார்மலா பணம் குடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ஏஜென்சிய என்கேஜ் பண்ணுவாங்க. அந்த ஏஜென்சி ஒரு ஒரு வீடு வீடா போயி, அல்லது தெரு தெருவா போயி, அவங்க அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிப்பாங்க. இந்த தகவல் சேகரிப்பை அரசோடைய செலவிலேயே செய்து, அந்த தகவல்களின் மொத்த தொகுப்பையும் பெண் நிறுவனம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றது இதுக்கு அடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் இல்லையா? அரசு பணத்திலேயே குளிர்காயறது. இத அரசு பணத்திலேயே குளிர்காயறதுக்கு எத்தனை கோடி செலவிட்டிருப்பாங்கன்றத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வேலையை செய்வதற்கு அதிகாரிகள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை நேரம் எவ்வளவு வந்து இதுக்கு இதுக்கு வந்து ஒதுக்கப்படுது அப்படின்றத பாருங்க. இத்தனையும் செய்து இவர்கள் இதற்காக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இது வந்து நிக்குது அப்படின்னா, நம்ம அதை உள்ளபடியே சரிங்க அட்லீஸ்ட் இந்த மக்களுக்கு நன்மையாவது கிடைக்குது அப்படின்னு கடந்து போயிடலாம். அதுவும் கிடையாது. பெண் நிறுவனத்திற்கு தகவல் வேண்டும் என்பதற்காக இவர்கள் பணிக்கப்படுகிறார்கள். அது நம்ம செலவுல இவங்க பண்றாங்க. இதோட நிறுத்தினாங்களா? இந்த ஓடிபியை வாங்கக்கூடாது மக்களிடமிருந்து. உங்களுடைய நோக்கம் சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில ராஜ்குமார் என்கிற அதிமுக பிரமுகர் அவர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த வழக்குல பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஓடிபி நம்பர் வாங்குவதற்கு தடை விதித்திருக்கிறது. அதை எதிர்த்து அவசர அவசரமா ஓடுறாங்க. எங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுறாங்க. உச்சநீதிமன்றத்தில ஒரு கேஸ நீங்க கவனத்துக்கு கொண்டு வரணும், நோட்டீஸ் கொண்டு வரணும் அப்படின்னாலே அதுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதையெல்லாம் கடகடன்னு செய்றாங்க. மிச்சதுக்கெல்லாம் இந்த காவிரி விவகாரத்துக்கு காட்டாத வேகத்தை, ஆன்லைன் லாட்டரியில் காட்டாத வேகத்தை அவர்கள் இதற்கு காட்டுகிறார்கள். 2 விஷயத்துக்கு தான் வேகம் காட்டுவார்கள் திமுகவினர். ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரியான டுபாகூர் திட்டங்களை எல்லாம் நாம வந்து இது மாரி செய்யக்கூடாது. இது திட்டங்களே கிடையாது. இது சதித்திட்டம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலிருந்து நியாயமாக தடையை வாங்கினோம் என்றால், அதை நீக்குவதற்கு ஓடுவார்கள். இல்ல அப்படின்னாக்க, இவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக எப்படியாவது அவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் செல்வார்கள். அதற்கு ஏகப்பட்ட பணத்த கொட்டி வழக்கறிஞர்கள எல்லாம் மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு நாளைக்கு ரூ. 70,00,000 ரூ. 75,00,000 ரூ. 80,00,000 ஃபீஸ் வாங்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள வந்து இதற்காக பயன்படுத்துவார்கள். அதுவும் யாரோட பணம்? ஸ்டாலின் பாக்கெட்லேருந்து எடுத்து குடுக்குறாரா? சபரீசன் பாக்கெட்லேருந்து எடுத்து குடுக்குறாப்லயா? இல்ல உதவாநிதி அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து குடுக்குறானா? கிடையாது. இதுவும் நம்ம பணம். நமக்கு எதிராக சதித்திட்டம் செய்வதற்கு, நாம அத தடுப்பதற்கு முறையாக போய் நீதிமன்றத்தில முறையிட்டோம்னா, அதை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம பணத்திலிருந்தே இவங்க ஆட்களை வைப்பார்கள் என்பது அக்மார் கருணாநிதித்தனம். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில அந்த வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு வந்த உடனேயே தலையிலேயே ஒண்ணு ஓங்கி போட்டு, உச்சநீதிமன்றம் போ உயர்நீதிமன்றத்துக்கு போ. எங்க நீ இந்த வழக்கை தடை பெற்றிருக்கிறாயோ, அங்க போய் வாதிடு. ஏன் இங்க வர? அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருச்சு அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான வழக்கும் வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில. அது என்ன அப்படின்னாக்க, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பெயர்ல நீங்க இந்த திட்டத்த நடத்தியிருக்கீங்க. இது தப்பு. அப்போ ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயர்ல நீங்க திட்டத்த எப்படி கொண்டு வருவீங்க? தேவைன்னா உங்களுடன் கருணாநிதின்னு வைங்க.
ஒரு தாய்மார் ஒருத்தர் கூட வந்து அந்த இதை வாங்க மாட்டாங்க. திட்டத்தை பயனாளியாக சேர மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். சரி உங்களுடன் திமுகன்னு வைங்க. ஒருத்தர் வீட்டுக்கு கதவு திறக்க மாட்டாங்க. சரி உங்களுடன் தத்தின்னு வைங்க. பொதுப்பெயரா வைங்க. அம்மா உணவகம்னு இருக்கு இல்லையா? அது மாரி பொதுப்பெயரா வைங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லலையே. உங்களுடன் தத்தி, உங்களுடன் திருட்டு பய, உங்களுடன் தரித்திரம். ஏற்கனவே நான் பழைய காணொளியில சொன்னது தான் இப்ப திரும்பியும் சொல்றேன். அத வைங்க. ஆனால் இவர்கள் ஸ்டாலினுடைய படம் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு வழக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமருடைய புகைப்படம் தவிர்த்து வேற எந்த புகைப்படமும் இடம்பெறக்கூடாது. திட்டங்கள்ல இடம்பெறக்கூடாது அப்படின்றத தீர்ப்பாவே குடுத்திருக்காங்கன்ற நிலையில, அத மேற்கோள் காண்பித்து, படம் தான் இருக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். பேர் இருந்தால் என்ன தவறு? அப்படின்னு வாதிட்டு இருக்காங்க. அந்த வாதிடுவதற்காக இன்றைக்கு அவர்கள் அங்க நிறுத்திய லாயர் யாரு? அட்வொகேட் யாருன்னா, மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி. சனாதனத்தை ஒழிப்போம், மனுவை ஒழிப்போம். ஆனால் அபிஷேக் மனு சிங்வி. மனு தர்மத்தை எதிர்ப்போம். ஆனால் மனு சிங்வி தான் நமக்கு தேவைப்படுகிறது மனு போடுறதுக்கு. ஏன் வில்சன் போட மாட்டாரா? இல்ல கருணாநிதி தயவில் சட்டம் படித்தவர்கள் யாரும் போட மாட்டாங்களா? இல்ல இந்த பழைய கோட்டு சரவணன் ஒரு புது கோட்டை வாங்கி கொடுத்து இந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணனை போட வைக்கலாமே. வாதிட்டு கிழிச்சிருவாரு. அதனால இது மாதிரி ஆண்கள்லாம் போட வேண்டியது தானே, அனுப்ப வேண்டியது தானே. அதையெல்லாம் பண்ண முடியாது. ராஜ்யசபா சீட் தண்டத்துக்காக கொடுத்துருக்கீங்க. அவருக்கு விழாலாம் நடத்துனீங்களே இங்கே, பாராட்டு விழாலாம். ஏன் அந்த அந்த வில்சனை போட மாட்டீங்களா? ஏன் ஒரு தமிழன் வாதிடக்கூடாதா தமிழ்நாட்டிற்காக? தமிழ்நாடு முதலமைச்சருக்காக, தமிழ்நாட்டிற்காக இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சருக்காக ஒரு தமிழன் வாதிடக்கூடாதா? அதுக்கு மட்டும் வழக்குலேருந்து உங்களுக்கு ஆள் வேணுமா? இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இந்த வழக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதில் என்ன வரப்போகுதுன்றதை பார்ப்போம். ஆனால் கடுமையான சண்டையை வந்து போட போகிறோம். ஏன்னா இந்த படத்தை, அதாவது ஸ்டாலினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த உத்தரவை பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய முன்னாள் சட்ட அமைச்சரும் இன்றைய ராஜ்யசபா மாநிலங்களவை எம்பியுமான திரு சிவி சண்முகம் அவர்கள். அவர்தான் அந்த மனுவை போட்டு தடையை வாங்கியிருக்கிறார். இப்போ அதை எதிர்த்து தான் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒன்று ஓடிபி சம்மந்தப்பட்ட வழக்கு, அதை தலையிலே அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு 75 லட்ச ரூபாய் தண்டம். இப்போ திருப்பி இன்னைக்கு இந்த சம்மந்தப்பட்ட வழக்கு, அதாவது ஸ்டாலினுடைய பெயரை வைக்கலாமா கூடாதா என்பது சம்மந்தப்பட்ட வழக்கு, அதுக்கு ஒரு 75 லட்ச ரூபாய் தண்டம். இப்படி தண்டம் அழுவதற்கு தான் நம்முடைய பணம் எல்லாம் செலவாகிறது அல்லது பயனாகிறது அப்படின்றது தெரிகிறது. இங்கே மக்களுக்கு அடிப்படை செலவுகளை செய்ய முடியல. இந்த பேருந்துகள்லேருந்து எல்லாம் வந்து கூரையை பிச்சின்னு போகுது. இப்படி அடிப்படையே செய்ய முடியாமல் இங்கே இருக்கும்போது, இந்த மாதிரி தண்ட செலவை இந்த அரசாங்கம் நம்முடைய பணத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறது. அப்புறம் நீ 3 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி கடன் வாங்கின்னு அது எங்கே போச்சு பணம்னு இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஊராக போய் கேட்குறாரு. எங்கேயா போச்சு? கடன் வாங்கினேன்னு சொல்கிற, வருவாயும் இருக்குது. 2.5 லட்சம் கோடிக்கு வருவாய் இருக்குது. அப்போ ஏன் நீ 3 லட்சம் கோடி கடன் வாங்கின? அந்த 3 லட்சம் கோடி என்னையா பண்ண அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் விரயம் செய்தோம். கார் ரேஸ் விட்டான் என் பையன், அது ஒரு 240 கோடி. கருணாநிதி அங்கங்கே வந்து இது கட்டணும், ஹால் கட்டணும், அதுக்கு பணத்தை செலவு பண்ணோம். கருணாநிதிக்கு செலவு வச்சோம், அதுக்கு பணத்தை செலவு பண்ணோம். இப்படின்னு கணக்கு காட்ட வேண்டியது தான். வேறு என்ன செய்ய முடியும்? இதுதான் இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக லட்சணம். இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி. அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லலாம். என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடை, இந்த உங்களுடன் ஸ்டாலின் அல்லது ஸ்டாலினுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடையை மீறி தமிழக அரசாங்கம் அந்த திட்டத்தை திறந்திருக்கிறது அந்த பெயருடன். அப்படின்றதுனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் திரு சிவி சண்முகம் அவர்கள். இப்போ அந்த வழக்கம் வரப்போகுது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நல்ல பெயர் நீதிமன்றங்களில். இப்போ இதுவும் சேர்ந்துக்கு போகுது. மொத்தத்தில் இந்த அரசாங்கம் ஒரு தொடர் லாவணி கச்சேரி அரசாங்கமாகத்தான் இருக்க போகிறது. கடைசி 7 மாதத்தில் கூட இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதனைத்தான் தினம் தினம் இவர்களுடைய செயல்கள் நமக்கு உணர்த்துகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.